இப்போ நம்ம பாரப்பத்தியில இருக்கோம். இங்கேருந்து உங்களுக்காக ஒரு வீடியோ. இங்க ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க. யாரும் தயவு செஞ்சு வந்து உள்ள கிரவுண்டுக்குள்ள இனிமேல் வர முடியாது. இவ்வளோ நாள் வந்து நீங்க சுற்றுலா தலம் மாரி எல்லாருமே வந்து பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் ஓகேவா இருந்துச்சு. இன்னையிலேருந்து ஈபி லைன் ஃபுல்லா குடுக்குறனால யாரையுமே உள்ள அலோவ் பண்ணல. நாங்களே வந்து அனுமதி கேட்டுட்டு தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு இனிமேல் பாரப்பத்தி திடலுக்கு மாநாட்டுக்கு முன்னாடி பார்க்க வர்றவங்க வர முடியாது. ஏன்னா ஃபுல்லா ஈபி லைன் குடுக்குறனால நம்மளோட பாதுகாப்புக்கு தான் அந்த ஒரு இத செஞ்சிருக்காங்க. சுத்தி பாருங்க உங்களுக்கே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரண்ட் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வரவங்களுக்கான அந்த ஒரு தண்ணி பைப் லைனா இருக்கட்டும், மின் விளக்குகள், ஒலிபெருக்கிகள் இதுக்கான ஒரு ஈபி லைன் வந்து குடுத்துட்ருக்காங்க. அதனால ஃபுல்லா இனி வந்து அலோட் கிடையாதுன்னு சொல்ட்டாங்க. ஆ 2வது இங்கே உள்ளே நெறைய எல்லா மீடியாவே லாக் பண்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல். தயவு செஞ்சு இனிமேல் பாரப்பத்திக்கு வர்றவங்க உள்ள வர முடியும், பார்க்கணும்னு நெனைக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஃபுல்லா ஈபி லைன் போயிட்டு இருக்குங்க. வரவங்க கொஞ்சம் யோசிச்சு வாங்க. முன்னாடி உங்களோட வண்டிய நிப்பாட்டிட்டு நீங்க வெளியில இருந்து தான் பார்க்குற மாரி இருக்கும். 21 ஆகஸ்ட் அன்னைக்கு மட்டும் தான் உள்ள இனி அலோடுன்னு சொல்ட்டாங்க. கொஞ்சம் பார்த்து வாங்க. அப்படியே அவன கண்டுக்காதீங்க. பேசணும் இப்ப. ஆ. இங்க பாருங்க, விஜய் அண்ணா நடந்து வர ரேம்போட பணிகள் வந்து ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கே தெரியும். அந்த லைட்டிங் வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த கேப்பா இருந்த ஃபில் பண்ணிட்டாங்க எல்லாமே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80%, 85% வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா, இப்ப மாநாடு 4 நாளைக்கு முன்னாடி வரனால, முக்காவாசி வேலைகள முடிச்சு வச்சுட்டாங்க. ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப தீயா வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டே கிடைக்காம, அவங்க இரவும் பகலுமா வேலை பார்த்துட்ருக்காங்க. இன்னையிலேருந்து அந்த மின்சாரத்துக்கான வேலையும் பார்த்துட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து ஒரு ஜெனரேட்டர் வச்சு ஒரு கரண்ட் குடுத்துட்டு இருந்த ஒரு பணி வந்து இன்னைக்கு நேரடியாவே ஈபி லைனா குடுக்குறதுக்காக வேலை நடந்துட்டு இருக்கு. 2வது பாருங்க, அந்த மாநாட்டு திடல்ல சுத்தி இருந்த அந்த ஓடுகள் அந்த மேல வந்து கூரை பாதி நிம்பினது உங்களுக்கு தெரியும். அங்க உங்களுக்கு அந்த ஒரு வண்டி நிப்பாட்டுறது உள்ள எந்த ஒரு வாகனமும் அலோட் கிடையாதுங்க. உள்ள வந்து அந்த வேலை பார்க்கறதுக்கான ஒரு ஜாமான் இறக்குற வண்டிகள், பொருள் ஏத்திக்கிட்டு வர்ற வண்டிகள் மட்டும் தான் அனுமதி. கொஞ்ச நேரத்துல அது திரும்ப போணும். ஏன்னா நம்மளோட பாதுகாப்புக்கு தான் சொல்றாங்க. ஹை கரண்ட் உள்ள வந்து குடுத்துட்டு இருக்காங்களாம் அந்த லைட்டுக்கும், ஸ்பீக்கர்ஸ்க்கும். அதனால தயவு செஞ்சு இனிமேல் மாநாட்டு திடல சுத்தி பார்க்கணும்னு வர்றவங்க வாய்ப்பு இல்லங்க. ஆகஸ்ட் 21 மாநாடுக்கு மட்டும் தான் அனுமதி. இந்த ஒரு நிமிஷம். முடிஞ்சிரும் மேடம். பார்த்துக்கிட்டே இருக்கேன் வேலை. நீங்க எந்த ஊர்னா? நாங்க அலங்காநல்லூர் பக்கம் ஆதனூர். ஓகேண்ணா. எவ்வளவு நாளா வேலை பார்த்துட்டு நாங்க ஒரு 3 நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிண்ணா. இன்னும் எத்தனை நாள் வேலை இருக்குண்ணா? இன்னும் ஒரு வாரத்துல நான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமா முடிஞ்சிடும். நீங்க இந்த வேலை பார்க்கறது என்ன? இது நாங்க லைட் போஸ்ட் ஒன்றுக்காக. லைட் போட்டு. கிட்டத்தட்ட எத்தனை லைட்? நாங்க சீரியஸ் இருந்தா அந்த மாதிரி லைட்டு. எத்தனை லைட்னே போடுறாங்க? 1000 லைட் வரும் இப்போதைக்கு. இன்னும் 1000 வந்துட்டு இருக்கு. ஓகேண்ணே. ஓகே. குடிதண்ணி பைப். எதுண்ணா? குடிதண்ணிக்காக சப்ளை. குறுக்கு தோன்றி பூரா குடிதண்ணி. அதாவது அந்தந்த கட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு டைரக்டா தண்ணி வர்ற மாதிரி குடிக்கிறதுக்கு மட்டும் மினரல் வாட்டர். ஆனா உங்களுக்கு சாப்பாடு வசதி தான் எல்லாமே கொடுத்துறாங்க கேண்டீன்ல. எல்லாமே சூப்பரா இருக்கு. இங்க வட மாநிலத்துல தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அதான் சாப்பாடு கேண்டீன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிவிகே சார்பா நல்லா உங்களை பார்த்துக்கிறாங்க. சூப்பரா பார்க்குறாங்க. வர்றவங்கள அன்னதானமாய எங்களுக்கு கலரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாநாட்டில் வந்து கூல்ட்ரிங்க்ஸே கொடுத்ததில்ல. இந்த மாநாட்டில் வந்து விஜய் மாநாட்டில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மோர் எல்லாமே கூல்ட்ரிங்க்ஸ் கலர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயுமே கொடுத்தது கிடையாது. என் பேர் சின்ன தம்பி. எந்த ஊர்னா? ஆதனூர் மதுரை. மதுரை. திருப்பி சொல்லுங்க. நாகராஜன். எந்த ஊர்னா? அலானூர் தான். மதுரை தான். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதோட சென்டர் மீடியன் தோணுனது எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் இங்கிருந்து நம்ம இந்த மேடையை தான் நான் இங்கே பார்க்குறீங்க. பட் அந்த கேட்டில் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, கருப்பு சட்டை போட்டவர். அவர் யாரையுமே உள்ளே அனுமதிக்கலை. பட் வந்து அவங்க கட்சியில் இருக்கிற அந்த பொறுப்பில் இருக்கவங்க, அந்த பொறுப்பாளர்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கிறாங்க. மற்றபடி இங்கே வந்து அந்நியர்கள் பிரவேசிக்க முடியாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்கிறாங்க. கட்சி தொண்டர்களும் சாதாரணமாக பார்க்க வரணும். நம்ம மாநாடு திடல், நம்ம விஜயனோட மாநாடு திடல் எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கு, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கெடுபிடியாக பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பைப் உள்ளே போட்டு மேலே மறைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு மறைக்காமல் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அங்கேயும் வேலையாள் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த இடத்த காட்டுறேன். அண்ணா சின்னதாக ஒரு பேட்டி கொடுக்கலாமா? வேலை பார்க்குறவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க தலைவர் விஜய்க்காக. எங்கம்மா தள்ளுமா காட்டுங்கன்ட்டு அதை மறைச்சிக்கிட்டேன்னா நான் எங்கிட்ட காட்டுறது? அதெல்லாம் மறைச்சிட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் பைப் லைன் கொடுத்து இங்கிட்டு வந்து பைப் லைன் போட்டு மூடிட்டாங்க.
அந்த லாஸ்ட் வரைக்கும். இப்போ இங்கிருந்து இந்த பக்கம் பைப் லைன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அண்ணே நீங்கள் எந்த ஊர்ண்ணே? அண்ணா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? அலங்காநல்லூர். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குண்ணே? நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் வேலை இருக்குண்ணே? மாநாடுக்கு இன்னும் 15 நாள் இருக்குன்றாங்க. 15 நாள் எங்கண்ணே இருக்கு? 21ஆம் தேதி மாநாடுண்ணே. இன்னைக்கு தேதி 9 ஆச்சு. இன்னும் 11 நாள் 11 நாள் இருக்கு. அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு ஏதாவது சொல்றாங்களா? தகவல் சரியா நம்மளுக்கு தெரியல. ஓகே. சரிண்ணே, உள்ள போகக்கூடாதுன்னு எல்லாருக்கும் கண்டிஷன் ஆமா, பண்ணி ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே டிஸ்டர்பன்ஸா வர்றாங்க அப்படின்னு அங்க பாதுகாப்புக்காக ஆள் நிப்பாட்டியிருக்காங்க. உங்க பேருண்ணே? பேர் ராஜதுரை. ராஜதுரை. எந்த ஊருண்ணே? அலங்காநல்லூர். அண்ணே உங்க பேரு? இல்லைச்சாமி. எந்த ஊருண்ணே? அலங்காநல்லூர். எப்படிண்ணே சாப்பாடு வசதிகள் எல்லாம்? எல்லாம் பிரமாதமா இருக்கு. நல்லா இருக்கு. சிறப்பா நல்லா பாத்துக்கிறாங்களாண்ணே? நல்லா ஓகேண்ணே. மற்ற மாநாடுகளுக்கு போய் வேலை பார்த்ததுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குண்ணே? டிஃப்ரெண்ட் இருக்கு. டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேண்ணே. நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் உங்களுக்கு அங்கே டிஎம்கே மாநாடு பார்த்துருக்கேன். இப்போ முருகபக்தர்கள் மாநாடு பாருங்க, இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கடுமையாக வேலை பார்க்குறாங்க. மிகப்பெரிய அளவில் இன்னும் 10 நாள் தான் இருக்குது. மாநாட்டுக்கான நேரம் வந்து இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாளைக்குள்ளே எவ்வளோ ஒர்க்கு முடியும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இல்லைங்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும், எங்களுக்கு ஒன்றும் வேலை பார்க்குறதுல எந்த இதுவும் இல்லை, நாங்கள் எங்கள் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அண்ணன் இன்னொருத்தவங்க வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்டே கேட்போம். பேர் விஜயண்ணே. எந்த ஊர்லேருந்து வரீங்க? அலங்காநல்லூர். நம்ம அலங்காநல்லூர் தான். எவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்கண்ணே? நாங்கள் ஒரு 3 நாளாக பார்த்துக்கிறோம். பார்த்துட்ருக்கீங்க. வேலை நெருக்கி முடிஞ்சிருச்சாண்ணே? ஓரளவு முக்கால்வாசி முடிஞ்சுச்சு. முடிஞ்சிச்சு. இன்னும் எத்தனை நாள் வேலை இருக்குண்ணே? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஒரு வாரத்துக்கு முடிஞ்சிடும். மற்றபடி சாப்பாடு இதெல்லாம் எப்படிண்ணே? நல்லா சாப்பாடு வசதி, தண்ணி வசதி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கிறாங்க, எந்த குறையும் இல்லை. ம். ஓகேண்ணே. அண்ணே உங்கள் பேருண்ணே? முருகன். முருகனா. எந்த ஊருண்ணே? கொண்டையாம்பட்டி. கொண்டையம்பட்டின்றது எங்கே இருக்குண்ணே? அலங்காநல்லூருக்கு மேற்கு. ஓகேண்ணே. அண்ணே சாப்பிட்டீங்களாண்ணே? சாப்பிட்டாச்சு. சொல்ல மாட்டேங்கிறாங்க திருப்பி. ஆமாண்ணே. இப்போலாம் நான் ஓனர் வேணாம்ண்ணே, உழைக்கிறவங்க தான் வேணும். அவர்கிட்ட போய் கேட்டு பாவத்தை ஏங்க மாட்டி விடுறீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஸ்டேஜில் லைட்டிங் வரைக்கும் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ரேம்ப் வாக் அப்படின்ற அந்த சென்ட்ரு மீடியம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் கேப் இருக்குது. நம்ம ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 இடங்களில் வந்து அந்த கேப் தடுக்கப்பட்டு ஒவ்வொரு இடங்களாக வேலை நடந்துக்கிட்டு இருந்ததான் நீங்கள் பார்த்துருக்க முடியும். இப்போ அனைத்து வேலைகளும் முடிஞ்சு மேக்ஸிமம் ஒரே ஒரு சென்டர் மட்டும் ஓப்பனில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு மேலே நாங்கள் போகணும்னாக்கா கேட்டில் இருக்கிற அந்த வேலையாள்கள்கிட்ட நம்ம பயங்கரமாக வாங்கிட்டு தான் போக வேண்டியிருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கட்டுப்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே என்ன வேலை நடக்குது, என்ன நடக்கலை அப்படின்றத வெளி உலகத்துக்கு எதுவும் காமிச்சிருவோமோ அப்படின்ற பயத்தில் எதுவும் தடுக்கிறாங்களா என்னன்னு தெரில. தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோக்குள்ளே நிச்சயமாக உங்களை சந்திக்கிறோம். யாரும் மதுரையிலேருந்தோ வெளி சுற்று வட்டாரங்கள்லேருந்து விஜய் மாநாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. 21ஆம் தேதி 11 மணிக்கு அந்த காலை நிலையிலேருந்து தான் நீங்கள் உங்களுக்கான அனுமதியை தருவாங்க. தயவு செஞ்சு எப்பவும் போல் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரும். நன்றி, வணக்கம். இது உங்கள் ஆர்கே டிடிஹெச் தமிழ். நான் உங்கள் ஆர்கே மதுரையிலிருந்து.